Babaji, Shivaji. Welcome to our channel, guys. அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் முக்கியமாக ஒரு லைன், சின்ன லைன், காட் இஸ் ஆல்வேஸ் வித்தின் மீ. அவர் ஃபீல் பண்ணி உள்ளேருந்து இன் ஹார்ட்டடாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உண்மை தானே அது? ஆமாம், காட் இஸ் ஆல்வேஸ் வித்தின் மீ. அதாவது கடவுள் என் கூட வந்து எப்பயுமே இருக்காருன்றது அதுக்கு உண்மையாக அர்த்தம். அப்போ நமக்குள்ளலாம் இல்லையா அப்படின்னும் போது எல்லாருக்குள்ளேயும் இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், காற்றாகவும் இருக்கார், ஐம்பதுமாக இருக்கார். பட் இன்றைக்கி என்னன்னாக்கா நமக்கு என்ன யூஸ் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் வந்து பல விதமாக வந்து பூஜை பண்ணுறோம், ப்ரேயர் பண்ணுறோம், சலாம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். பட்டு கடவுள் எப்படி ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிறது, நிறைய வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, யோகா, மந்த்ரா, தந்திராஸ் நிறைய பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, கடவுள் எப்பயுமே நம்ம கூட இருக்கார். நம்ம காலையில் கண் முடித்தவொன்னே நம்ம கூட தான் இருக்கார், இரவு தூங்கும்போது ஒன்று தான் இருக்கார், உயிராக இருக்கார். ஆமாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அண்டத்தில் சர்வமாக இருப்பவன் என் பிண்டத்தில் உயிரனை இருக்கிறான் அப்படின்னு முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அண்டம்ன்றது நமக்கு ஏதாவது தெரியும், யூனிவர்ஸ். ஸோ அந்த யூனிவர்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறதும் அவர் தான், அதை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க அவர் தான். அவ்வளோ பெரிய கடவுள் நமக்குள்ளே வந்து உயிராக இருக்கார். பட் அந்த உயிரை நம்ம எப்படி வந்து மதிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மதிக்கவே இல்லை, மறந்துடணும். அந்த மறக்கிற பவரை தான் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம சின்னதாக செய்ய வேண்டியதுனாக்கா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு, அந்த மைண்டு இந்த மைண்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம். ஜஸ்ட் கடவுள் வந்து மறக்காமல் இருந்தால் போதும். அதுதான் நான் முன்னால் போட்ட 3 வீடியோ சொல்கிறது. நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, பாஸ், ரிமெம்பர் அண்ட் கமிட்மெண்ட், இந்த 3 மட்டும் நம்ம பண்ணால் போதும். அதான் கடவுள் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஸோ இங்கே என்னன்னாக்கா, வியாதியிலே பெரிய வியாதி எந்த வியாதி, கேன்சர், அதுதான் கரெக்டாக கிடையாது, மறதி. அந்த மறதியை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. மற்ற அனிமல்ஸ்க்கோ பேட்ஸ்க்கோ கொடுக்கல. நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம அறிவை. அவங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது, அனிமல்ஸ்க்கு பேட்ஸ்க்கு. நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பட் நம்ம கொடுத்த டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா நமக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ்னால் மறதி. அவரை மறக்கிற மாதிரி செஞ்சுருக்காரு. நம்ம ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு ரிமெம்பர் பண்ணிவிட்டு கமிட் பண்ணாவே போதும். அவரை ஞாபகம் அர்த்தம். லைஃப் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய்.